ஹாய் ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக் பற்றி பேச போகிறேன்னா இந்தியன் லிட்ரேச்சர். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இது வந்து பார்ட் 2. கொஸ்டின் ஆன்சர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ ஸ்டார்டட் த ஆர்ட் மேகசின் மார்க் இன் 1946? முல்க்ராஜ் ஆனந்த் அப்படின்ற ஒரு இந்தியன் ரைட்டர் தான் இந்த மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, விச் ஒர்க் பை ஆர்கே நாராயண் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த யூஎஸ்ஏ. அதாவது ஆர்கே நாராயண் பப்ளிஷ் பண்ண யூஎஸ்ல பப்ளிஷ் பண்ண ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் டீச்சர் இன் 1946. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, விச் போம் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ரிட்டன் டைரக்ட்லி இன் இங்கிலீஷ் அண்ட் இட் வாஸ் இன்ஸ்பயர்டு பை ஒப்ரமர்கோ த ஜெர்மன் பேஷன் பிளே. அதாவது ஒப்ரமர்கோ அப்படின்ற த பேஷன் பிளேவை இன்ஸ்பயர் ஆகிதான் எந்த ஒர்க் எழுதியிருக்காருன்னா த சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஃபேமஸ் ஜூயிஷ் இந்தியன் ரைட்டர் யாருன்னா நிசிம் இசில். ஏன் இவரை வந்து ஜூயிஷ் இந்தியன் ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவர் வந்து என்னதான் இந்தியாவில பிறந்திருந்தாலும் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஜூயிஷ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவரை வந்து ஜூயிஷ் இந்தியன் ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ ரோட் ஹம் இன் டார்க்னஸ் இன் 1976? அதுவும் வந்து நிசிம் இசில். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வேர்சஸ். இது வேர்ஸ் மீன்ஸ் என்னன்னா போய்டிக் லைன்ஸ், அதாவது போம்ஸை ஒரு கோர்ஃபியா சொல்றது தான் வேர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஆல். இது மாதிரியான எந்த டாபிக் பத்தின கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.